ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினசரி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம புது வீட்டுக்கு சிம்னி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு சத்யா ஷோரூம் போனோம். சேலத்தில் இருக்க சத்யா ஷோரூம் போனோம். அங்கே ஃபேபர் இல்லை, வெறும் ப்ரீத்தி தான் இருந்துச்சு. எங்களுக்கு ஃபேபர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ரிவ்யூ பார்த்தோம், நிறைய பேர் சொல்லியிருந்தது அதுதான் சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பக்கத்தில் பூர்விகா மொபைல்ஸ் இருக்குல்ல, அங்கேயும் ஹோம் அப்ளையன்சஸும் இருக்குது. அதனால் அங்கேயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்தோம். அங்கே எல்லா பிராண்ட்லேயும் இருந்துச்சு. நமக்கு ஃபேபரும் இருந்துச்சு, ப்ரீத்தியும் இருந்துச்சு. ரெண்டும் ஃபேபரா இல்லை ப்ரீத்தியா அந்த மாதிரி ஒரே யோசனையாக இருந்துச்சு. இப்போது ஃபேபரில் மேக்னஸ்னு ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க, ஃபேபர் மேக்னஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால் அதையே சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இருந்தாலும் எல்லா பிராண்டும் ஒரு டைம் பார்க்கலாம், ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன சொல்கிறாங்க, எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துட்ருந்தேன். எல்லா பிராண்டும் போய் பார்த்தேன். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வித்தியாசப்பட்டுச்சு. நிறைய நம்ம ஆன்லைன்லேயும் பார்த்தோம். நிறைய பேர் நம்ம யூடியூபர்ஸும் நிறைய பேர் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்தது ஃபேபருக்கு நல்ல ரிவ்யூ இருந்துச்சு நமக்கு. அதனால் அதுக்கே போயிடலாம் அப்படின்றது தான் எங்களோட யோசனையாக இருந்துச்சு. இல்லைனா சத்யாவிலேயே நாங்கள் வாங்கியிருப்போம். ப்ரீத்தி வாங்குறதா இருந்தால் அங்கேயே வாங்கியிருக்கலாம். அன்றைக்கி ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3000 மாதிரி நமக்கு லெஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தாலும் ஃபேபரும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நிறைய பேர் ஆன்லைன்லேயே வாங்கினா நல்லாயிருக்கும், விலையும் கொஞ்சம் கம்மி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு நேரில் போய் பார்த்து வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் நேர்லேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷோரூமே போய் வாங்கலான்ட்டு வந்துட்டோம். ப்ரீத்தி பாருங்கள், ப்ரீத்தியும் இருந்துச்சு. ப்ரீத்திலையும் நல்ல மாதிரியாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மிக்ஸி கிரைண்டரு எல்லாமே ப்ரீத்தியில் வாங்கியிருக்கோம் நம்ம வீட்டுக்கு வாங்குகிறப்போ. அதனால் இது யோசனையாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சிம்னினாவே நமக்கு ஃபேபர் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸஸ் கொடுத்துருந்தாங்க. எங்களது 4 பர்னர் உள்ளது. அதனால் அதுக்கு என்னென்ன மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் போட்டு பார்த்துட்டு கூகுள் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் வாங்கினேன். அதில் எங்களது 4 பர்னர் உள்ளது. அதுக்கு 90 சென்டிமீட்டர் உள்ளது தான் வாங்கணும் அப்படின்றதாங்க. அதனால் வாங்கினோம். இது பாருங்கள், 21,500 ரூபா நாங்கள் ஷோரூமில் கட்டினோம். அதாவது அந்த அலுமினிய பைப் இருக்குல்ல, அது 2 வாங்கிக்கிட்டோம் நாங்கள். அந்த சக் பண்ணி இழுக்கிறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல, அது ஒன்று தான். நாங்கள் ஏற்கனவே எங்கள் கிச்சனில் உள்ள அந்த ஹோல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிக்கிட்டோம். அது 1500 ரூபா ஒன்று தனியாக வாங்கினா அப்படின்னு சொன்னாங்க. 2க்கும் 3000 ரூபா அந்த மாதிரி. நாங்கள் அதையும் சேர்த்து வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். வீட்டில் ஃபிட் பண்ணும்போது அவங்க எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, என்னென்ன சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட நாங்கள் என்ன டவுட்டு கேட்டோம் அப்படிங்கிறதையும் நீங்களும் கேட்டுக்கோங்க. நான் அதுக்கு மேலே உங்கள்கிட்ட நான் பேசலை. அவங்க பண்ணுறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடு கட்டும்போது நீங்களும் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாரம் சிம்னி இல்லாமல் சமைச்சதுக்கு ஃபுல்லாக அந்த மேலே ஃபுல்லாக எங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலர் மாதிரி வந்துருச்சு. அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் ஆகுது. அதனால தான் நாங்கள் இமீடியட்டாக உடனே வாங்கிடலான்ட்டு வாங்கிட்டோம். இப்போது அவங்க எப்படி பண்ணுறாங்க என்னங்கிற ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்க சொல்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எதிர்காலத்தில் நான் இன்னும் யூஸ் பண்ணி ஒரு 3 மாதம் அந்த மாதிரி ஆனதுக்கு பிறகு அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் என்னோடய அடுப்பு. ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிட்டாங்க, எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. சென்டர் பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அவங்க கேட்டுக்கிறாங்க, உங்களுக்கு எந்த இடத்துல வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க, அடுப்பு வைக்கிறது எங்கே அப்படின்னு. இப்போது அவங்க என்ன எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சென்டராக வச்சுக்கோ கொஞ்சம்.
இதுக்கு கணக்கு வச்சுக்கணும். இதே கரெக்டாக அவ்வளோ வச்சுக்கணும். டென்ஷன் இறங்கி அதுதான் நான் சொல்கிறேன், இன்னும் மேலே தூக்கி வைங்க. ரொம்ப தலையடிக்கிற மாதிரி இருக்காதுல்ல? இவ்வளோதான் இதுக்கு மேலே வச்சோம்னா நமக்கு சட் பண்ணுறது கம்மியாகிடும். ஓகே, மேலே வந்து வைக்கணும். ஆமாம், புரியுதுங்களா? அது கீழே தானே வருது. அப்படிங்கும்போது இப்படி வைக்கணும். 16 இதில் தான் வச்சுக்கணும். 16 வரும். அதுதான் கரெக்டாக இருக்குது. இதுதான் கரெக்டாக நீங்கள் வச்சிங்கள அளவு கரெக்ட் தான். இப்படியே இது இப்படி வச்சுருவாங்க. சேர்ந்து வரும். கரெக்டாக இருக்கும். ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்படியே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த வச்சுனா திரும்ப அந்த ரோடு கரெக்டாக நான் போகணும். அதில் நாலா? வைப்ரேட் ஆகும் நினைக்கிறேன். ஸ்கூல் போட்டுதான் கவர் இது மாதிரி அப்படின்னா புஷ் எடுத்துடணும். புஷ் எடுத்துட்டோம்னா அங்கே அங்கே அடிச்சுக்கோங்க. ஸ்கூல் கொடுத்து உள்ள இருக்காங்க. இப்போ அது கலெக்டர் எடுங்க. இது அங்கே இருக்கு பாருங்க. ஆ, புஷ் எடுத்துட்டு ஆன் பண்ணி பாருங்க. நிஷாந்த் அதுக்கு என்ன சுவிட்சியோ அது கொஞ்சம் பார்த்துக்க கண்ணு. டைரெக்டாக அப்படி வந்துட்டுருக்கு. ஃபுல்லாக சவுண்டு கம்மியாக வரும். நாங்கள் இவ்வளோ சவுண்டு வருது. ஃப்ரீயாக இருக்குங்களா? கை போடும்போது இங்கே புஷ் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் அழுத்திங்க. புஷ் விட்டு வெளியே வரும். போயிருக்குமா? ஆ, எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். போகிற மாதிரி ஆ, கொஞ்சமாக தேவை. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது. சரி எக்ஸ்ட்ராவும் வாங்கிட்டு வரலான்ட்டு வாங்கிட்டோம். 10ல் தான் என்ன பண்ணுறது. சுற்றி கொடுங்க. சுற்றி அவ்வளோ துணி போட்டு சுற்றி
இல்லை அந்த ஓட்டை எவ்வளோ இருக்கோ அந்த ஓட்டை நீட்டத்துக்கு தான் ஹைட்டுக்கு தான் வரும். இந்த டியூப்பு வந்து 2 வாங்கிக்கிட்டோம் நாங்கள். இதில் வந்து 1.5 அளவு ஆணுச்சு, இன்னும் ஹாஃப் இது மட்டும் மீதி இருக்குது. அப்போ கபோர்டு ஒர்க் பண்ணாமல் இப்படி இருக்கிறதே பெஸ்ட்டு. கபோர்டு ஒர்க் பண்ணீங்கன்னா அது அப்போ கழுத்தும் போது உங்களுக்கு அது பெரிய சிக்கலாக நிற்கும். லோயர் ஸ்பீடு வந்துட்டு அடுத்து 2 டைம் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இது வந்து ஆட்டோ லிங்க் சார். 2 மினிட்ஸ் ஒரு 2 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் 9 8 7 5 6 0 வந்துட்டு வந்து 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி ஒரு பீப் சவுண்ட் ஒன்று கேட்கும். அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோ லிங்க் இந்த ஒயிட் கலரில் இருக்குங்க. அதாவது உள்ள ட்ரம்மில் இருக்க ஆயில் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகி ஃபில்டர் ஆகி உங்களுக்கு கீழே வந்து ஃபில்ட் ஆகிட்டு இந்த தேவைப்படுற ஆயில் இந்த கலெக்டர் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். இது இருக்கிற போது நீங்கள் சென்சார்லையோ டச்லையோ மற்றபடி யாரும் இது பண்ணக்கூடாது. நீங்கள் நார்மலாக இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்று வந்து சாப்பாடு நார்மலாக சமைக்கிறீங்கன்னா அதுக்கு சாப்பாடு சாம்பார் வைக்கிற மாதிரி தான் 2, சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை எது பொரிக்கிற மாதிரி தான் 3, லைட்டு வந்து இது ஆஃப் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஆஃப் தான். இப்போ நீங்கள் 15 டே இப்போ ஆனால் இப்போ இன்னும் 6 மந்த் கழிச்சு இப்போ நீங்கள் ஆட்டோ யூஸ் பண்ணுறீங்கன்னா சும்மா நார்மலாக ஆன் பண்ணி இப்போ அழுத்தி போட்டிங்கன்னா 10 மினிட்ஸ் வந்துடும். 9லேருந்து 0 வரைக்கும் வரும். உள்ளே இருக்க ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெல்ட் ஆகி ஃபில்டர் ஆகி இந்த ட்ரேல வந்துடும். நீங்கள் நார்மலாக இந்த ட்ரேவை கழிச்சு க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஃபிட் பண்ணிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக பழையபடி அது முடிஞ்சதுக்கப்புறம் மிஷின் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் எடுத்து நீங்கள் வழக்கம் போல் யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, அந்த ஆட்டோ கிளீனுக்காக நம்ம அந்த 10 வரைக்கும் போகணுமா? அந்த ஆயில் மெல்ட் ஆகி போட்டு விட்டுட்டு நீங்கள் வேறு எதுக்கு ஒர்க் இருந்தால் கூட பார்க்கலாம். அதுவே ஃபில்டர் ஆகி முடிச்சிடும் உங்களுக்கு. அந்த இப்போ ஆன் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது? அது அதுதான் ஆட்டோ லிங்க். ஓ, அதுதான் சொன்னல ஆட்டோ லிங்க். அதை அமுத்தணும். எத்தனை நாளைக்கு ஒரு டைம் அதை பண்ணணும்? 15 நாளைக்கு ஒரு டைம். இது ஆகாதா? இந்த அது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரிட்ஜுக்கு. அது ஆகுங்க, ஆனால் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபில்டர் எப்படி கண்ணு அதை எடுத்து கழுவுறது? அது அந்த ஃபில்டர் அதையும் எடுத்து கழுவணுமா? இதையும் கழுவணுமா? கழுத்துலாம் உங்களுக்கு க்ளீன் பண்ண கஷ்டமா இருக்கும். சர்வீஸ்லாம் புக் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலா அந்த 2 பக்கமும் ஸ்க்ரூ இருக்கும். கழட்டி விட்டு எடுத்தீங்கன்னா வந்துடும். திருப்பி ஃபிட் பண்ணும்போது அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். என்ன ஓடுது? இந்த இது ஆகுது இல்லைங்களா? ஒரு சின்ன க்ரீன் சவுண்ட் வருது இல்லைங்களா? அது வந்து ஆயில் பிடிக்க புது மிஷின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆயில் பிடிக்க ஆயில் லோடு ஏற உங்களுக்கு நாய்ஸ் வந்துடும். திருப்பி ஆயில் அந்த நாய்ஸ் எப்போ ஃபுல்லாக டவுன் ஆகுதோ அப்போ சர்வீஸ் டேட்னு அர்த்தம். 1 வருஷம். இப்போ இன்னைக்கு டேட்லேருந்து நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் கிடையாது. 1 இயருக்கு அப்புறம் ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணும். ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு அப்புறம் நார்மலைஸ் பண்ணுங்க. அது வந்து 6 மந்த் கழிச்சு ஜென்ரலாக அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து மிஷினை ஃபுல்லாக பிரிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் 1 இயர்க்கு அப்புறம். அதை நீங்கள் ஏஎம்சி போட்டுக்கலாம், இல்லை தனியாக ஃபுல் சர்வீஸாகவும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போடுறத நம்ம கழட்டணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். அப்படி கழட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபில்டர் கழட்டுறோம் இல்லைங்களா? இதே மாதிரி தான். இதை கழட்டி சும்மா ஒரு ஹார்ட் வாட்டர் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு திருப்பி போடும்போது இந்த 2 ஸ்லாட் இல்லைங்களா? அது பார்த்துக்கணும் அதை போடுறது கரெக்டாக. இப்போ ஒன்றுமே இல்லை. டெய்லி நம்ம சமைக்கிறதுக்கு 1 எதில் வைக்கணும்? 3ல் வைக்கணுமா? பொரிக்கிறதுக்கு மட்டும் 3ல். பொரிக்கிறது சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை பொரிக்கிறது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா 3 அப்பளம் பொரிக்கிறது. ஓகே.
6 பேர் சாப்பாடு இந்த மாதிரி வச்சிங்கன்னா 2. 2ல வச்சிடுறது. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் 1 யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா எதில் ஸ்மோக்கில் அந்த ஆயில் உங்களுக்கு எவ்வளோ இதாகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஓகே, ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு சுவிட்ச் ஒன்று மட்டும் எலக்ட்ரீஷியன் வர சொல்லி வச்சிடணும். எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படியே கழட்டிட்டு சுற்றி வச்சு இதே பாக்ஸ் அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ கழட்டி விட்டுருக்கேன் அப்பனா, ஏன்னா எப்போ கரண்ட் நிற்கிதுன்னே தெரியலையே. அடுப்பு அதுக்கு நேராக ஃபிட் வச்சு கொடுத்துருக்கேன். அடுப்பு வைக்கும் போது இந்த ஃபில்டர் தான், அதுதான் கணக்கு. ஃபுல் கவரேஜ் உங்களுக்கு. இது வந்து இந்த லென்த் வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் அதை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 4 பர்னருக்கு அந்த அடுப்பு. அதனால தான் 90 சென்டிமீட்டர் சூஸ் பண்ணேன். 60 எடுத்துருந்தீங்கன்னா 2 பர்னருக்கு தான் கரெக்டாக. அவ்வளோதான், வாரண்டி கார்டு பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.